ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது N4 லெவலில் வரக்கூடிய கிராமரான தே இமாசு அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தே இமாசுங்கிறது வேர்பு வந்து தே ஃபார்ம் ப்ளஸ் இமாசுங்கிறது தான். இதுக்கு ஜென்ரலி இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த செயலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய அர்த்தம். ஸோ இது நீங்கள் ஏற்கனவே N5ல் படித்த அந்த வேர்போட தே ஃபார்ம் தான். அதாவது தபேரு தபேத்தே தபேத்தே இமாஸ் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். யொமு யொந்தே யொந்தே இமாஸ் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த இட்டு அப்படிங்கிறது தான் அந்த தே ஃபார்ம். பெங்க்யோசுரு பெங்க்யோஷ்தே பெங்க்யோஷ்தே இமாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். குரு கித்தே கித்தே இமாஸ் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இந்த இதே வந்து நான் சாப்பிடலை அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா அந்த இமாஸை எடுத்துகிட்டு இமாசன் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ தபேத்தே இமாசன் அப்படின்னா சாப்பிடவில்லை அப்படின்னு அர்த்தம், சாப்பிட்டுட்டு இருக்கல்ல அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம கேஷுவலாக பேச்சு வழக்கில் சொல்லும்போது இந்த தபேத்தே இமாஸ் இல்லை தபேத்தே இரு அப்படி பிரித்து சொல்ல மாட்டாங்க. ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது தபேத்தேரு தபேத்தே நாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இதோட யூஸஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து அது ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மொமெண்ட்டில் தற்சமயம் நான் இந்த மொமெண்ட்டில் என்ன ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நான் வந்து ஜாப்பனீஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒஷியேத்தே இமாஸ் வதாஷிவா நிஹோங்கோ ஒஷியேத்தே இமாஸ். இப்போ நான் ஜாப்பனீஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இதில் பார்க்கப்போ இந்த பையன் வந்து டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ இமா தெரேபியோ மீத்தே இமாஸ், இப்போது டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து இந்த தே இமாஸோட மேஜரான யூஸ். அதாவது தற்சமயம் இப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம தே இமாஸ் யூஸ் பண்ணலாம். இதோட ரெண்டாவது யூசேஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன், நம்மளோட ஒரு பழக்கத்தை இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி யோகா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல. தட் டசன்ட் மீன் நான் இந்த மொமெண்ட்டில் யோகா பண்ணிகிட்ருக்கேன்னு இல்லை. அது என்னோடய வழக்கம், நான் அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், நான் டெய்லி வந்து யோகா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜாப்பனீஸ்லேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கிற ஒரு பழக்கத்தை சொல்கிறதுக்கும் நீங்கள் தே இமாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மாய்னிச்சி நிஹோங்கோ பெங்க்யோஷ்தே இமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தினந்தோறும் ஜாப்பனீஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன், அதை நான் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னோட பழக்கத்தை சொல்கிறதுக்கும் இந்த தே இமாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மூணாவது யூஸ் தான் நீங்கள் N4ல் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறது. அதாவது ஒரு நவுனை நீங்கள் பார்க்குறீங்க, அது அப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இந்த தே இமாஸ் யூஸ் பண்ணலாம். முன்னாடி யாரோ பண்ண ஒரு ஆக்ஷன்னால் அது இந்த நிலையை அட்டைன் பண்ணியிருக்கோம், அப்புறம் அது அப்படியே இருக்குது. நீங்கள் பார்க்குறப்போ இது இப்படி இருக்குது அப்படின்னு அதோட நிலைமையை மட்டும் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யாரோ விண்டோ திறந்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போது சொல்கிறீங்க, இங்கே வந்து விண்டோ திறந்துருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதோட ஸ்டேட்டஸை சொல்கிறீங்க, அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதுக்கும் தே இமாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மதோகா ஐ தே இமாஸ். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ அக்கிமாஸுங்கிற அந்த ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தான் வரும். ஏன்னா இது நம்ம யாரோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல, அதோட இதை அப்படியே சொல்கிறோம். கதவை திறந்து வச்சுருக்காங்கன்னு சொல்ல, கதவு திறந்து இருக்குதுன்னு சொல்கிறோம். அது திறந்தா இருக்குது, யார் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் டூவர் இல்லாததுனால இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். இதில் ட்ரான்சிட்டிவ் வரவே வராதான்னா அப்படி கிடையாது. பட் மோஸ்ட்லி வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் வரும். அந்த நவுனோட ஒரு ரிசல்ட்டிங் நிலைமையை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த தே இமாஸுங்கிறத. ஸோ இப்போ இந்த தே இமாஸோட 3 யூஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மொமெண்ட்டில் செஞ்சிட்ருக்கிற ஆக்ஷன் வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னோடய ஹேபிட்டை சொல்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 வந்து ஒரு ரிசல்ட்டை, இப்போ கதவு திறந்து இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸை சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி ஜாப்பனீஸ் கிராமர் வீடியோஸுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.